அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி. ஆனந்தன் நாடக அமைப்பாளர். இன்று புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை 28/9/2024 2ஆம் வாரம். நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுதென்று பார்க்கலாம். இன்று சாலை சரவணா வெற்றிவேல் நாடக மன்றம் சின்ன பாராஞ்சி இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோளிங்கர்லேருந்து அரக்கோணம் ரூட்டில் போனீங்கன்னா சாலை பக்கத்திலே சின்ன பாராஞ்சி என்ற கிராமத்தில் சரவணா வெற்றிவேல் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது இளஞ்சிட்டு நாடக மன்றம் இளஞ்சிட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமிபுரம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யார்லேருந்து காஞ்சிபுரம் ரூட்டில் மாங்கால் கூட்டுரோடு பக்கத்திலே போனீங்கன்னா லட்சுமிபுரம் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது தாமரை நாடக மன்றம் தாமரை எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 104 கொடியம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தவாசிலேருந்து வள்ளிமேடுபேட்டை கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. கொடியம் என்ற கிராமத்தில் இன்று இரவு தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது சஞ்சய் நாடக மன்றம் செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாங்கால் காலனி இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யார்லேருந்து காஞ்சிபுரம் ரூட்டில் மாங்கால் கூட்டுரோடு பக்கத்திலேயே மாங்கால் காலனி என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது புனிதா நாடக மன்றம் புனிதா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீசரகண்டாபுரம் அதாவது சோளிங்கர் பக்கத்திலே மீசரகண்டாபுரம் என்ற கிராமத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது மனோ நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, காரணை மேட்டு காலனி இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யார் டிப்போ தானோடனே காரணமேட்டு காலனியில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது ரோஜா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசநெல்லிக்குப்பம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓச்சியர்லேருந்து நெமிலி போயிட்டீங்கன்னா நெமிலி பக்கத்திலே சேந்தமங்கலத்துக்கு முன்னையே அரசநெல்லிக்குப்பம் என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். இன்று இத்தனை நாடக மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கிறது. நாடகம் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் வர நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த நாடக மன்றங்களை ஒப்பந்தம் செய்து தருகின்றோம். எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பளித்தும் கிராம பொதுமக்களுக்கும் மற்ற நாடக கலை ரசிகளுக்கும் எங்கள் டி. ஆனந்தன் நாடக மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை.